ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு உலகம் ஃபுல்லாவே பயங்கரமா டிஜிட்டல் மயமா ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. அன்னெசரியாவுமே நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதனால மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு நார்மலா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை தவிர்த்து டிஜிட்டல் காலகட்டம் அப்படின்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து திசை மாறி போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உள்ள காலத்துல இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நிறைய இஷ்யூஸ் இப்ப போயிட்டு இருக்கு. அதுல மெயினா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையே நாசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல டாஸ்மாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெண்கள் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒழிக்கவே முடியாது அப்படின்றதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. நம்மளும் நிறைய நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க, அங்க பேக்கெட் சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் நாளுக்கு நாள் பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம 16, 17, 18 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்கள் வந்து அதிகப்படியா போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸுமே நாம கேள்விப்பட்டிருக்கோம். போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு உள்ள சமூக சீர்கேடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருளோட அடிமை ஆகுறதுனாலதான். அதுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க கூட இன்னைக்கு கத்தி எடுத்துட்டு ஈஸியா கொலை பண்ணிட்டு போறாங்க. வெட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே அசால்ட்டா நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அது மட்டும் இல்லாம ஒரு செயின் பறிப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இவங்க வந்து போதையை ஏத்திட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு தவிர்க்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த போதைப் பொருள் புழக்கம் எப்படி நடக்குது? இது வந்து இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்குள்ளதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது போக, இப்போ சினிமா துறையும் தாக்கி இந்த போதைப் பொருள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த நியூஸை வந்து பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. சோசியல் மீடியால இன்னைக்கு ரொம்பவே அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம், நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப பயங்கர ஹாட்டா போய்கிட்டு இருக்கு. அது எங்க நடந்தது, எப்படி நடந்தது, யார் அவருக்கு சப்ளை பண்ணாங்க, இது எல்லா டீடைல்ஸும் பார்க்கலாம். இந்த போதைப் பொருள் அப்படிங்கறத வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜான் ஒருத்தரை ஓசூர்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து 11 கிராம் கொக்கைன் அப்படிங்கிற அந்த போதைப் பொருளை வந்து போலீசார் பறிமுதல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 திருட்டு செல்போனையும் அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அவரை பிடிச்சு விசாரிக்கிறப்போ அவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்ல ஒரு சிலரோட பெயர்கள்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை வச்சு ஒவ்வொருத்தரையா வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்ல சண்டை போட்டிருக்காரு. பார்ல சண்டையானதை வச்சு அவரையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது அவர்கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு இந்த விஷயம் போறதா வந்து தகவல் தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, எக்ஸ் அதிமுக நிர்வாகி பிரசாந்த் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் இவர் வந்துட்டு இந்த கொக்கைன் அப்படிங்கிற அந்த போதைப் பொருளை கிட்டத்தட்ட 4-5 வருஷமா சப்ளை பண்ணிட்டு இருக்காராம். அந்த பிரதீப் குமாரை புடிச்சு கேட்கும் போது அவரு அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாந்தை கை காட்டுறாரு. இவர் என்கிட்ட இருந்து வருஷ கணக்குல போதைப் பொருள் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கை காட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாந்த போயிட்டு கைது பண்ணி விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நடிகர் ஸ்ரீகாந்தும் இதுல ஈடுபட்டிருக்காரு, அவரும் என்கிட்ட இருந்து இந்த மாதிரி கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அவரு இவரோட பேரை சொல்லியிருக்காரு. என்னடா இது இப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கே, அரசியலை தாண்டி இப்ப சினிமாக்குள்ள இந்த போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீக்கரை அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அதாவது பிரசாந்த் அப்படிங்கிறவர் தீக்கரைன்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அந்த படத்துல ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு. அப்படிதான் இவங்க 2 பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுல ஆக்சுவலி பிரசாந்த் அப்படிங்கிறவர் நான் சொன்ன மாதிரி அதிமுக முன்னாள் நிர்வாகி. அவர் வந்துட்டு இந்த பார்ட்டி, பப், டிஸ்கோத்திக் இந்த மாதிரி ரெகுலரா போறாரு. 2-3 இயர்ஸா இதே ஒரு வேலையா வச்சிருக்காரு. மீட்டிங் கண்டக்ட் பண்றது, அதுல நிறைய விஐபிஸ கூப்பிடுறது, நிறைய பணக்காரங்களை கூப்பிடுறது, அந்த பார்ட்டில அந்த போதைப் பொருளை அவர் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டு இருக்காரு. இதுல சிக்கினவர் தான் ஸ்ரீகாந்தும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய நைட் பார்ட்டி, பப் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அங்க வந்து நிறைய பேர்கிட்ட இந்த போதைப் பொருளை வித்திருக்காங்க.
சோ அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்தி இவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 40 முறை வந்து அந்த போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இது விற்பனை செஞ்சிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இது வந்து வெளியில சேல்ஸ் பண்ணது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்ரீகாந்த பிடிச்சு விசாரிச்சு கேட்கும் போது இல்ல நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் முன்னுக்கும் பின் முரணா பதில் அளிச்சிருக்காரு. சோ அதுக்கப்புறமா ஓகே நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. சோ கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போனாங்க. சோ அந்த வீடியோவும் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க. சோ அந்த பிளட் ரிசல்ட்ல வந்துட்டு இவரு கொக்கைன் அப்படிங்கிற அந்த போதை பொருள் பயன்படுத்தினது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ இப்ப கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவரை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இப்ப அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது அடுத்து ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு நடிகர் இருக்காரு இல்லையா, கழுகு படத்துல ஹீரோவா பண்ணிருப்பாரு. சோ இப்ப அவரும் இதுக்குள்ள இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இப்ப அவரையும் கூப்பிட்டு அடுத்து விசாரிக்க போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் வந்து பிரதீப் குமார் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது பிரதீப் குமார் அப்படிங்கிறவர் தான் பெங்களூர்ல இருந்து போதை பொருள் வாங்கி பிரசாந்துக்கு சப்ளை பண்ணிருக்காரு. சோ சப்ளை பண்ணது இவர் மூலமா தான் இங்க நடிகர்களுக்குள்ள போயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ரீகாந்தை வச்சு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ அதனால இந்த நெட்வொர்க் உள்ள கண்டிப்பா ஸ்ரீகாந்தை கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். இதை வச்சுதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாந்த் அப்படிங்கிறவர் பிரதீப் குமார் கிட்ட சொல்லியிருக்காரு. சோ இதனால ரொம்ப சந்தோஷமா இருந்த பிரதீப் குமார் தன்னோட பிசினஸ் இன்னும் பல மடங்கு பெருக போகுது அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனால இன்னும் அதிக அளவிலான போதைப் பொருட்களை கடத்துறதை பத்தி 2 பேரை வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சோ பிரசாந்த் சொன்ன இந்த விஷயம், அதாவது ஸ்ரீகாந்தை வச்சு இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. சோ அதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் ஒரு நடிகர், கிட்டத்தட்ட 20-25 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல பேரோட இருந்துகிட்டு இருக்காரு. சோ கொஞ்ச நாள் அவர் வந்து நடிப்பை விட்டு விலகி இருந்தாலும் நண்பன் அப்படிங்கிற ஒரு படத்து மூலமா பயங்கரமான ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்தாரு. அதுல இருந்து இன்னும் ஒரு சில படங்கள் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ அப்படி இருக்கிறப்போ இவரை வச்சு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த போதைப் பொருளை கொண்டு வரலாம். ஏன்னா நடிகைகள்லாம் நிறைய இதை யூஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க அப்படின்ற ஒரு உள்நோக்கம் இருக்கிறதாவுமே வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இப்ப ஸ்ரீகாந்த் அண்ட் ஸ்ரீகிருஷ்ணா இவங்களை தொடர்ந்து இவங்க கூட நடிச்ச அந்த ஹீரோயின்ஸ் நேம் லிஸ்டையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த ஹீரோயின்ஸையும் ஒருத்தரையா கூப்பிட்டு இப்ப விசாரிக்க போறாங்க. இந்த போதைப் பொருள் அரசியல் பொதுமக்கள்னு தாண்டி சினிமா வட்டாரத்துக்குள்ள இது இன்னும் எவ்வளவு வரப்போகுது, இது உள்ள இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படின்றது இன்னும் அடுத்தடுத்து நடக்க போற போலீஸ் விசாரணையில கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் வந்து கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே வந்து சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் உங்களோட வேலையை கரெக்டா பண்ணுங்க, இது எல்லாத்தையும் விசாரிச்சு அடுத்தடுத்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து நோண்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ அவரோட அந்த ஆர்டரின் பேரெல்லாம் போலீசார் தொடர்ந்து இதை பத்தி தீவிர விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த போதைப் பொருள் புழக்கத்துல இன்னும் அடுத்து யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்க, இப்ப ஸ்ரீகாந்த் மாட்டிருக்காரு, இது சினிமா வட்டாரத்துல எப்படி பார்க்கப்படுவது, எப்படி பேச போறது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த போதைப் பொருள் புழக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த போதைப் பொருள் அப்படின்றது பயங்கரமான இளைஞர்களை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்குள்ள இளைஞர்கள்லாம் ஒரு பெரிய கனவையும் லட்சியத்தையும் நோக்கி போகாம இந்த மாதிரி போதைகளுக்கு அடிமையாகி வாழ்க்கையே வந்து சீரழிஞ்சு போற அளவுக்கு விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்றதுதான் தமிழக அரசு முற்றிலுமா வந்து நடவடிக்கைகள் நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடுத்துட்டு இருக்காங்க. சோ இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதே மாதிரி நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய அவேர்னஸ், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.